மத்தேயு 13:22 ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் நினைக்கிறேன். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலை செல்வமாயே அவ்வார்த்தையை நெருக்கி விடுவது குறித்து சொல்லப்படுகிறது அல்லவா? அதுதான் இங்கே. எனவே உங்களுடைய உலக கவலை செல்வமாயை எல்லாம் சரி செய்து கொள்ள பாருங்க. இந்த முச்செடிகளாக இருக்கக்கூடியது என்ன செய்கிறது என்றால் எல்லாரையும் இழுக்குது. எங்கே? நல்ல நிலத்துக்கு போகாமல் வேறு பக்கம் இழுக்கிறது போல திருச்சபைக்குள் போகாமல் உலக கவலை கொடுத்து கெடுக்கிறது. அதை திருப்பலிக்கு போடாமல், அப்புறம் செல்வமாயை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் திருப்பலிக்கு வருவதில்லை. காலையில் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறார்கள். அதுபோன்று திருப்பலிக்கு வரவிடாமல் செய்கிறது. உலகத்தில் உள்ள பல இன்பங்கள்னு சொல்லக்கூடிய இன்பங்களை தேடி போகும்போதும் திருப்பலிக்கு அவர்கள் வருவதில்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இங்கே என்றால், ஐயா, இந்த உலக கவலை செல்வமாயை மற்ற இன்பங்கள் இதெல்லாம் விட 1000 மடங்கு கூட அங்கே கிடைத்து விடும். நீ இப்பொழுது இங்கே நீ கொஞ்சோண்டு சாக்ரிஃபைஸ் பண்ணால் போதும். அங்கே உனக்கு உண்மையான கவலையெல்லாம், உண்மையான கவலை போக்கும் செயல், உண்மையான மாயை செல்வமாயை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ளலாம் என்றது போன்ற ஒரு அழைப்பை திருவிழியம் மூலமாக இயேசு வைக்கிறார் அல்லவா? அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அதனால் தயவு செய்து வேலைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பலிக்கு வாருங்கள், திருச்சபைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அதற்கு மகாத்மா, எனக்கு உங்களுடைய எஜமானனுடைய வேலையெல்லாம் முக்கியமல்ல, அதாவது கடவுளின் பணியெல்லாம் முக்கியமல்ல, எனக்கு ஒரு பெரும் பணி உலக கவலை குறித்து இருக்கிறது. பாருங்க, மகாத்மா போன்றவர்கள் உலக காரியங்கள், மகாத்மா இருக்காரு, பெரியார் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு, இப்படி நிறைய நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த உலக மக்களுக்காக பாடுபட்டார்கள். தன் உயிரை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய பேர், அதில் சிலர் அண்ணா எம்ஜிஆர்கள்லாம் கூட சேர்ப்பார்கள். நீங்களும் வேண்டுமானால் சேர்த்து கொள்ளுங்கள், எனக்கு கவலை இல்லை, ஜெயலலிதா அம்மானாலும். இவர்களெல்லாம் இந்த உலகத்துடைய, இந்த உலக மக்களுடைய தேவைகளுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்து செயல்பட்டவர்கள். அப்போ இதற்கு கடவுள் எதுவும் கைமாறு கொடுக்க வேண்டுமா என்று பார்க்கும் பொழுதுதான் இந்த நீதி உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடம் எழுதப்பட்டு இருக்கிறது. இவர்கள் எந்த விதத்தில் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை தான் விளக்குகிறார். இவர்கள் துரோகம் செய்தார்களா? கடவுளுக்கு எதிராக பேசினார்களா என்றால் இல்லை. கடவுளை திட்டினார்களா? இல்லை. அப்போ இவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான நிலை வாழ்வை அப்படின்னா, கடவுள் கொடுப்பது மோட்சம் அல்ல, கடவுள் கொடுப்பது உறவு, தத்தெடுப்பது. அதாவது தன்னுடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ தேர்ந்தெடுக்கையில் கேட்டால் கிடைக்கும் என்ற நீதி வைத்து தேர்ந்தெடுக்கிறார். அப்போ இந்த நீதியை தான் இங்கே பார்க்க இருக்கிறோம். அதை கவனிங்கள். எனக்கு உங்களுடைய எஜமானனுடைய வேலையெல்லாம் முக்கியமல்ல, எனக்கு ஒரு பெரும் பணி உலக கவலை குறித்து இருக்கிறது. அது என்னவென்றால், என் நாடகத்தில், கவனிங்க, என் நாடகத்தில், அதாவது உலக வாழ்வில் மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நாடக மக்களுக்கு சுதந்திரம் பெற்று தருவதுதான் என்னுடைய வேலை. லிபரேஷன் தியாலஜி. லிபரேஷன் தியாலஜி என்ன தவறு செய்கிறது? 14ஆம் பெனடிக்ட் ராட்சிங்கராக இருந்தபொழுது அந்த குருமடத்தை இழுத்து மூடினார் அல்லவா? லிபரேஷன் தியாலஜி போதித்த குருமடம். அப்போ இந்த லிபரேஷன் தியாலஜி இதை தான் செய்கிறது. என்னென்னா, நாடகத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரத்துக்காக ஒருவர் சொத்து வேண்டாம் என்று சொன்னால் என்ன தவறோ அதே தவறு தான் இந்த லிபரேஷன் தியாலஜியும் செய்கிறது. இவ்வுலக வாழ்வு என்பது ஒரு நாடகம் போன்றது. அதுக்குள்ள மேற்கோள் அதில் கொடுத்திருக்கா என்று பார்க்கிறேன். அதாவது வீதி ஓரங்களில், சந்தை வெளியில் விளையாடும் பிள்ளைகள் போன்று என்று ஒரு உருவகம் தருகிறார் அல்லவா கடவுள், ஒரு உவமை. அதுதான் அங்கே நாம் பார்க்க வேண்டும்.
அப்போ இவ்வுலக வாழ்வு என்பது ஒரு நாடகம் போன்றது. அந்த நாடகத்தில் மக்கள் அடிமைப்பட்டு இருப்பதாக கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. அந்த நாடகத்தில் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தரக்கூடிய நபராக இருக்கிறவர்கள் இவர்களெல்லாம் மகாத்மாக்கள். சரியா? அந்த அடிப்படையில் பாருங்கள், மக்கள் நாடகத்தில் மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நாடக மக்களுக்கு சுதந்திரம் பெற்று தருவதுதான் என்னுடைய வேலை. எனவே அந்த பணியை செய்ய நான் போக வேண்டும். ஆனால் உங்கள் எஜமானின் வேலையை செய்ய, திருச்சபையில் சேர நான் வர முடியாது. ஏன் திருச்சபைக்கு வந்தால் இவங்களுக்கு எதிராக நீங்களே கிறிஸ்தவர், நீங்களே எங்கள் நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறீங்க. அப்போ நான் கிறிஸ்தவனாகிவிட்டால் உனக்கு எதிராக நான் செயல்பட முடியாது, அதனால் நான் வல்லை என்று மகாத்மா காந்தி சொல்வது போல் இங்கே எதை குறித்து கவலைப்படுகிறார்கள் என்றால் நாடகத்தை குறித்து, நாடக கதாபாத்திரங்களை குறித்து கவலைப்படுவது போல் இந்த உலக வாழ்வு என்பது உண்மையான வாழ்வுக்கு ஒரு முன்மாதிரி தான். இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.